டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆகுது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். உங்களால் நம்ப முடியுதா நம்ம சென்னையில் தான் இருக்கோம்னு சொன்னால்? ஆமாங்க, நம்ம சென்னையில் தான் இருக்கோம். சென்னையில் இங்கே ஒரு மலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது மலைக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம இன்றைக்கி சாட்டர்டே தானே, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மலைக்கு தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. ஃபுல்லாமே எல்லாம் முள் செடியாக தான் இருக்குது. எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது இடம் எங்கே இருக்குன்னா சிட்லப்பாக்கம் அந்த ஏரியாவில் தாங்க இருக்குது. சிட்லப்பாக்கத்தில் தான் இருக்குது ஃபுல்லாக. ஆனால் நீங்களே பாருங்கள், ரொம்ப குறுகிய இதாக தான் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பாய்ஸ் வேலையை பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக சரக்கு பாட்டில் தாங்க கிடக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அங்கங்கே உடச்சி போட்டிருக்காங்க. நீங்கள் வரும்போது தயவு செஞ்சு ஷூ அல்லது செருப்பு போட்டு வாங்க, அப்போ தான் உங்களால் ஏற முடியும். நாங்கள் கீழே வந்து ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டோம் எப்படி போகணும் அப்படின்ட்டு. அவங்க இப்படி இந்த வழியாகவும் போகலாம், இதுக்கு அல்டர்னேட்டாக இன்னொரு வழி இருக்குன்னாங்க. ஆனால் அந்த வழியில் அவங்களே போனதில்லைங்க. ஸோ நம்ம இங்கே இப்படி போயிட்டு இறங்கும் போது வேணால் அந்த வழியாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த வழி எந்த பக்கம் பார்த்துக்கோ, இன்னொரு வந்து அந்த பக்கம் அந்த வழி எந்த பக்கம் இருக்கும் பாருங்க. நாங்கள் ஏறி பார்க்கல. எனக்கு சொல்கிறாங்க அந்த பக்கம் மலையில் சுத்தமாக வழி பண்ணி வச்சுக்கிறாங்கன்றாங்க. இதுதான் கிட்ட வழி. ரொம்ப பேர் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்மளை கேட்டுன்னா அப்படி போய் சுற்றி போகிறாங்க. சரி சரி. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற சாமி பேர் பார்த்திங்கன்னா அருள்மிகு அடங்கா லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி மேப்பில் போட்டிருந்துச்சு. இது கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது போகிற வழி. பாதி மலை ஏறிட்டோமா? இப்படி தாங்க நம்ம வந்தோம். ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. இந்த ஜஸ்ட் இந்த ப்ரௌன் கலர் பாதை மட்டும் தெரியுதா? இப்படி தான் நம்ம வந்தோம். ஸோ அப்படியே போவோம். உள்ள இடையில என்ன வருது என்ன எதுவுமே தெரியல. நமக்கு முன்னாடியே நம்ம பாய்ஸ் முன்னாடி 3 பேர் போயிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. நம்ம சென்னை சிட்டி வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எங்க ஊரை விட்டு வரத்துக்கே இஷ்டம் இல்லைங்க. அங்க சம்பளம் கம்மினாலும் நிம்மதியான வாழ்க்கை. ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாம் ஒரே பரபரப்பாவே இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளூர்ல வேலை செஞ்சா தான் மதிக்கிறதே இல்ல. மெட்ராஸ் ஏசி ரூம்ல வேலை 25,000 சம்பளம்னா அந்தஸ்தே மாறுது. சோ எல்லாருக்கும் எது சந்தோஷமோ அதையே பண்ணலாம் தாங்க இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தேன். இது பெரும்பாக்கமா? அந்த ஆப்போசிட்ல. ஸோ அங்கேருந்து ஏறாம் பெரும்பாக்கம் அப்படின்னு சொன்னோமா, ஆப்போசிட்டில் காட்டினோம்ல வீடியோ, அங்கேருந்து அப்படியே நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க, அதுதானே அந்த சிட்லப்பாக்கம் லேக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த சிட்லப்பாக்கம் லேக்கு. இங்கேருந்து பார்த்தா தெரியும். மார்னிங் 7:30னால அவ்வளோவா வெயில் இல்லை. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் ஏர்லியராகவே வாங்க. 6 மணிக்கு ஓப்பனுன்னு சொல்லி மேப்பில் போட்டிருந்தாங்க. ஆனால் டைமிங்லாம் இங்கே யாருமே கார்டு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் எப்போனாலும் வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஏர்லி மார்னிங் வர்றது நல்லது. ஆனால் சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது நம்பவே முடியலங்க. வாங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம்.
வாரத்துக்கு இப்படி ஒரு மலை ஏறுறது நல்லது தான். நல்லா கொச்ச 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 கொச்சன்னு இருக்கு. கரெக்டாக நம்ம 7:30க்கு ஏற ஆரம்பித்தோம். கோயில் இருக்கு. போமா இப்போ போமா. மேலே ஆளுங்க சத்தம் கேட்குது. அவ்வளோதானா? வந்துட்டோமா? ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே மேலே நிறையா பேர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் வாங்க. போட்டோ இதுதாங்க ஹில்ஸோட டாப்பு. ஆல்ரெடி இவங்க ஏற்கனவே ஃபேமிலியாக வந்திருக்காங்க போல், ஒரு டீமாக. இங்கே தான் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். சீக்கிரமாகவே வந்திருக்காங்க ஆல்ரெடி இவங்க. ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் ஏறி வந்தோமா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாதை மாதிரி போகுது. சரி, அந்த சைடு அப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஆனால் தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், இங்கே வரவங்க இந்த இடத்த தயவு செஞ்சு ரொம்ப அசுத்தப்படுத்தாதீங்க. ஃபுல்லாகவே பாட்டிலு, சிகரெட்டு இதாங்க கிடக்கு. அதை அங்கே போயிட்டு வர்றேன். மணி சத்தம் கேட்குது, பூஜை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னாங்கல்ல, அந்த வழி எப்படி இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டு, ஆக்சுவலாக நாங்கள் ஏறின வழி இப்படி வந்தோமா. இப்படி வந்துட்டு இங்கே ஒரு வழி இருக்குல்ல, இந்த வழியாக நாங்கள் இறங்க போகிறோம். இந்த வழியாக இறங்கிட்டு அப்படி சுற்றி நடந்து வந்து மறுபடியும் பைக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. சரி, இந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக 2018 தாங்க இங்கே இந்த சிவன் இங்கே மேலே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து கோவிட் டைமில் 2019 அந்த 20 அந்த டைமில், கோவிட் டைமில் இப்படி இங்கே ரவுண்ட்ஸ் வரும்போது தான், ரவுண்ட்ஸ்னால் டாக்டர்ஸ்க்கெலாம் கோவிட் பாஸ் இருக்குல்ல, அந்த பாஸ் வச்சுருந்தப்போ அவர் இங்கே மலைக்கு வருவோமேன்னு சொல்லி வந்திருக்காரு. அப்போ வரும்போது தான் இங்கே சிவன் வந்து பார்த்துருக்காரு. சிவன் வந்து கீழே இருக்கிற அந்த இதுவும், சிவன் மேலே இருக்கிற அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, அதுவும் வேறு இடத்துல கிடந்திருக்கு. அவர் தான் அதை எடுத்து அலைன் பண்ணி இங்கே ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காரு. ஸ்டார்டிங்கில் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சான். இங்கே வைக்கக்கூடாது, இங்கே ஒரு கோவில் மாதிரிலாம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அறநிலைத்துறை அந்த சைடெலாம் போய் கேஸ் மாதிரி போய்
அப்புறம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே இப்போ இந்த மலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு கீழே ஒரு மடம் இருக்குதான், அந்த மடத்தில் இருந்து தான் இந்த கோவிலை ஃபுல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி 6 மணிலேருந்து 10 மணி வரையும் நீங்கள் இந்த மலைக்கு வந்து ஏறிக்கலாம், அதுக்கு மேலே இங்கே மலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தவங்க சொன்னாங்க. இது அப்படியே இந்த மலைக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே தானே, இங்கே தான் நின்னீங்களா நீங்கள்? இதுதான் நம்ம மலைக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இங்கே பாருங்கள். நீங்கள் ஷூ வாங்கின உடனே உங்களுக்கு சிவனோட தரிசனம் கிடச்சிச்சு. உங்கள் ஷூ இனிமேல் இந்த ஷூவை போட்டு எங்கே போனாலும் உங்கள் காரியை வெற்றி அடைஞ்சிடும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ வேறு ஒரு வழியாக இறங்கிட்டுருக்கோம். இறங்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கொழுப்பு எடுத்து போய் மறுபடியும் சுற்றி வர போகிறோம். அந்த கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு வைப்பு இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காண்ணா? இங்கே ஏதோ இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. டீ கடையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எங்கே இருக்குது டீ கடை? நம்ம டீ கடை இந்த பார்த்தீங்களா அந்த டீ கடை, எங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த டீ கடையில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது தாங்க இந்த எத்தாப்பில் இந்த மலையை பார்த்தோம். சரி அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே ஒரு பிளான் போட்டோம். சரி இந்த மலைக்கு போனால் என்ன, இந்த மலைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மேப்பில் பார்த்தோம். மேப்பில் பார்த்தா மேலே ஏதோ ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி போவோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சுங்க பிளான் போட்டு. 2 வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. நான் சென்னை வந்து 2.5 வாரம் ஆச்சு. அப்போலேருந்து பிளான் போட்டுட்ருக்கோம், இன்றைக்கி போயிடலாம் நாளைக்கு போயிடலான்ட்டு. கடைசி இன்னைக்கு இங்கே இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா கூப்பிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. வீடியோ பார்த்து நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நம்ம நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் ஆதரவுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க அந்த வீடியோவுக்கு. ஏம்மா அடுத்தடுத்து நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். அநேகமாக இன்னும் அடுத்து 2-3 வாரத்தில் உங்களுக்கு கோவா சீரியஸ் வரும். கண்டிப்பாக வரும், வந்தாலும் வரும். இறங்கும் போது ரொம்ப தூரம் இறங்குற மாதிரி இருக்குல்ல? எது? அந்த பாண்டி அதான் இருந்துச்சு. இதுதான் பக்கம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த ரோடு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு ஸ்டோரி அவர் சொன்னாருண்ணே. என்ன சொன்னார்னா, இந்த இடத்த எதுக்கு வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்காங்கன்னா, இங்கே வந்து இந்த லில்லிபுட் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு தடம்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் அந்த ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரல் அளவுள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான் ஐயா நானும் ஏமாந்தேன். சாமி அங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் ஆய்விக்கிட்டு இருக்கு. சும்மா சொன்னேன், ஆனால் ஸ்பாட் அப்படி தான் இருக்கு.
உங்கள் வீட்டில் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. ஆமாம். மம்மி அவ்வளோதான். இங்கே இருந்து தான் நம்ம ஏறணுங்க, பார்த்துக்கோங்க. நம்ம ஏறல, இங்கே சாரி, இங்கேருந்து தான் நம்ம இறங்கணும். இங்கேருந்து இறங்கி இறங்குனது ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கியாச்சு. ஏறும் போது ஒரு 10 நிமிஷம் தாங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக எங்கே வரணுண்ணே? அண்ணே லொக்கேஷன் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. நவீன் வீட்டுக்கு வந்தால் போதும். பெரும்பாக்கம் பொலிவினி. பெரும்பாக்கம் பொலிவினியில் பொலிவினி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அங்கே வந்து மரீனா டீ கடை இருக்குது. மெரினா டீ கடை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பொட்டல் தெரியும். அது வழி வந்தீங்கன்னா வண்டி ஏறிடலாம். இல்லைன்னா நவீன் கீழே நாங்கள் நவீன் நம்பரை போடுறோம், அதை கால் பண்ணிங்கன்னா ஆமாம். செலஸ்டினில் வந்துட்டு பிளாக் 3ல G1 அண்ணன் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்துடுவோம். பெர் மெம்பருக்கு 100 ரூபா கூட்டு வரதா இருந்தால். நாங்கள் வந்து ஆன்மீக அது வந்து அதுவும் சாட்டர்டே சண்டே தான் உங்களை கூட்டு வர முடியும். ஏன்னா சண்டே டு சண்டே. ஆனால் நாங்கள் எந்திக்கிற டயத்தில் வந்து இந்த கோவில் மூடிடுவாங்க. எஞ்சி வந்திருக்கோம் 10 மணி வரையே தான், அதுக்கு மேலே யாரும் ஏறி வராதிங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள், விச்சு. உங்களை வந்து நல்வழியில் போதிக்கிறேன். நல்வழியில் தான் இருக்கிறோம். நாங்கள் நல்வழியை பார்த்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி நல்வழியில் இருக்கணும்னா மறக்காமல் விஸ்வநாத் மாரியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த ரோட்லேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாங்க. அந்த பாதையில், இது அனதர் பாதை, இங்கே வந்துடலாம். இது என்ன ரோடு? இது நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு தானே? முக்கம்பாளையம் ரோடு. முக்கம்பாளையம் ரோட்டுக்கு வந்துடலாம் இந்த பாதையில் வந்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு பாதையில் வந்தால். ஓகே, நம்ம போயிட்டு காரை வீட்டில் போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் பைக் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம பைக் நிற்கிதான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம மேலே இருக்குது பாருங்களேன், இதுதான் நம்ம ஏறின மலை. இந்த கிரவுண்டு இருக்கா, இந்த கிரவுண்ட் இருக்கா. ஆக்சுவலாக நம்ம இறங்குனது வந்து இப்படி, ஏறினது வந்து அப்படியே அந்த மலைக்கு அந்த பக்கம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் வந்தோம். வந்துட்டு நம்ம பைக்கை இங்கே நிப்பாட்டியிருந்தோம்ல, பைக் இங்கே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே காரில் கிளம்ப வேண்டியதான். ஸோ இதுதான் நம்ம போன வழி. இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம போன வழி. அங்கேருந்து கிளம்பி அவ்வளோதான், பைக் எடுத்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.